ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் இப்போ ப்ரிவ்ல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டும் பீட் மார்க் கொடுத்துருப்பீங்க. அதை வந்து அலைட் மோஷன் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த ஆப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த கீழே ப்ராஜெக்ட்னு இருக்குங்களா, டச் பண்ணிங்கன்னா அந்த பீட் மார்க் இதில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எடிட் பண்ண போகிறதுக்காண்டி சாமி இமேஜ் எல்லாமே நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த எல்லா இமேஜுக்குமே வந்து எப்படி வந்து எஃபெக்ட் கொடுக்குறதுன்னு நம்ம இப்போ ஈஸியாக பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பேக் வந்து திரும்ப அந்த சேக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட் கொடுத்துருக்கு. இந்த 4 எஃபெக்ட் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷனில் டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணி இந்த டூப்ளிகேஷனில் டச் பண்ணி கீழே பேஸ்ட் லேயர் இருக்கு, பேஸ்ட் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, அதை கொடுத்து இந்த ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசிலேருந்து ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அவரோட இமேஜ் விட்டுட்டு அடுத்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்டை கொடுங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் இது கொடுத்தாச்சு, ஒரு இமேஜ் விட்டு அடுத்த இமேஜ் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்து ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்களா, இந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்டை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிட்டு ரெண்டாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இமேஜை டச் பண்ணி இந்த லேயரிங்க இப்போ காப்பி லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணி ரெண்டாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது இமேஜை வந்து டச் பண்ணி திரும்ப அந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி பேஸ்ட் ஸ்டைலில் கொடுத்து அந்த ஃபஸ்ட் உள்ள கடைசியில் ஆஃப் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. திரும்ப நீங்கள் அந்த அதுக்கு அடுத்த இமேஜ் இதுவும் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து அந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு 2 எஃபெக்ட் கொடுத்துருக்கீங்க. இந்த 2 எஃபெக்டை டச் பண்ணிட்டு இதை வந்து நம்ம வந்து வேறு எஃபெக்ட் மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். அதனால் கீழே எஃபெக்ட் இருக்குல்ல, அது கொடுத்து இந்த காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டபுள் பீட் மார்க்கில் ஃபஸ்ட் இமேஜுக்கு கொடுத்து இந்த பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆயிரும். பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த ஒரு இமேஜ் விட்டு திரும்ப ஒரு இமேஜ் பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. அடுத்த இமேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுங்க. இதே மாதிரி வீடியோட கடைசி வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு இமேஜ் விட்டு ஒரு இமேஜுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை கொடுங்க. இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா அந்த சேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா கடைசியாக ஒரு எஃபெக்ட் இருக்குதுங்களா, அந்த எஃபெக்டை டச் பண்ணி இதை வந்து லேயரோட கைப் பண்ண போகிறோம். அதனால் இந்த டூப்ளிகேஷனை டச் பண்ணி இந்த காப்பி லேயர் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கடைசிக்கு வந்துடுங்க. கடைசி இமேஜ் இருக்குதுங்களா, அதை கொடுத்து இந்த லேயரை டச் பண்ணி இந்த கீழே பேஸ்ட் ஸ்டைல் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் லைன் கடைசியில் ஆஃப் பண்ணி பேஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த இமேஜ் நம்ம எந்தெந்த இமேஜ் விட்டுருக்கோமோ அந்த எல்லா இமேஜுக்குமே இந்த பேஸ்டல் கொடுத்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். நீங்கள் ப்ரிவ்ல பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.